அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் எக்கனாமி பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம சாப்டர் 12 இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிற அந்த சாப்டர் பார்க்க போகிறோம். இன்சூரன்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். நாம் அடிக்கடி விளம்பரங்களில் பார்ப்போம், நிறைய திரைப்படங்களில் பார்த்துருப்போம். அதாவது டெத் இன்சூரன்ஸ் இருக்கும், லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கும், ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ இந்த இன்சூரன்ஸ் செக்டார் அப்படிங்கிறது இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சாப்டரை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்சூரன்ஸ்னால் என்ன அப்படின்னா, எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீடுகளில் வந்து கல்யாணத்துக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நம்ம போயிட்டு ஒரு மொய் வைப்போம் இல்லையா, அதை தான் வந்து இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஏன் வந்து இந்த மொய்யை வந்து இன்சூரன்ஸ்னு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நமக்கு சொந்தக்காரங்க வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்கு வந்து கொடுப்போம். இப்போ அவங்க ரொம்ப நெருக்கமான சொந்தம் அப்படின்னா ஒரு நகையாக வாங்கி கொடுப்போம், ஒரு கால் சவர் மோதிரம் போடுவோம், செயின் போடுவோம், இதெல்லாம் நம்ம போடுவோம். இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நம்ம அந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு வந்து இன்சூர் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பண்ணுறதை காட்டிலும் ரிட்டன் அதை நம்மளுக்கு செய்வாங்க. இப்போ நம்ம வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது நம்மளால் அதிகப்படியான நிதி நம்மளால் திரட்ட முடியாதுன்றதுனால நம்ம யாருக்கெல்லாம் மொய் வச்சோமோ அவங்கெல்லாம் வந்து திரும்ப நம்மளுக்கு மொய் வைப்பாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம அந்த ஃபங்க்ஷனால் வந்து செய்ய முடியும். இந்த ரஜினி முருகன் படத்தில் கூட வந்து செய்வார் பாருங்க, அந்த ஒரு காமெடி ஒன்று வரும், மொய் வச்சு அமௌண்ட்டு சேர்த்துட்டே இருப்பாங்க. அதோட சொல்லுவார், இன்றைக்கி நம்ம வைக்கிறது நாளைக்கு நம்ம திருப்பி வைக்கணும், இன்றைக்கி அவங்க வச்சதே நாளைக்கு நம்ம திரும்பி இப்போ வைக்கணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது போல தான் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இது என்னென்னா, நம்ம ஒரு தவணை முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு கொடுக்கும்போது நமக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு விஷயம், ஒரு அசம்பாவிதம் நடக்கும்பொழுது, நமக்கு தேவைகள் இருக்கும்பொழுது அப்போ அந்த அமௌண்ட் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகி வரும். அதுதான் வந்து இன்சூரன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், இன்சூரன்ஸ் மீன்ஸ் ஹெட்ஜிங், டீரிஸ்கிங். இந்த மாடர்ன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் இன்சூரன்ஸ் ஆப்ரேட் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. நமக்கு முன்னாடி 2 சாப்டருக்கு முன்னாடி பார்த்துருப்போம், இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம் இல்லையா. இந்தியாவில் அந்த ஃபினான்ஷியல் சிஸ்டம்னா எப்படி இருக்கும், ஃபினான்ஷியலாக நமக்கு வந்து கடன் கொடுக்குறது, கிரெடிட் லோன் ஆஃபர் பண்ணுறது தானே. ஸோ இதுவுமே அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். நிறைய கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுபோல் இந்த இன்சூரன்ஸுமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ட்ரேடிங் பண்ணுவாங்க, அதிலே வந்து இன்வெஸ்ட்டும் பண்ணலாம். இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு அதிகப்படியான ரிஸ்க் கிடையாது, ஆனால் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு தினமும் வந்து ரிஸ்க் இருக்கும். இப்போ காலையில் ஒரு மார்க்கெட் வருதுன்னு வச்சுங்களேன், அது ஈவினிங்குள்ளே அந்த மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கழித்து அந்த செக்டரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஈவினிங்குள்ளே அது அமௌண்ட் எடுக்கிறது பேர் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு செக்டர் இருக்குது அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா, அந்த வளர்ந்து வர கம்பெனி அப்படின்னா அதில் அவங்க லாங் டைமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக அந்த கம்பெனி வந்து இன்க்ரீஸ் ஆக டெவலப்மெண்ட் ஆக நம்மளுக்கான ஒரு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அது போல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்சூரன்ஸுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். நம்ம பார்த்துருப்போம், ஒரு 14 வருஷம் 15 வருஷம் அதுமாதிரி லாங் பீரியடில் வந்து இன்சூரன்ஸ் கட்டிகிட்டே வருவாங்க. அந்த மெச்சூரிட்டி பீரியட் வந்த பிறகு அந்த அமௌண்ட் வந்து ரிட்டனாக வரும். அதாவது டெத் இன்சூரன்ஸ்னால் நம்ம இறந்தால் தான் அந்த அமௌண்ட் வரணுன்றதுல அந்த ப்ரீமியம் முடிஞ்சு, அந்த தொகை முடிஞ்ச பிறகு நமக்கு அமௌண்ட்டாக வரும் இல்லையா. ஸோ அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க. மொபிலைஸ் பண்ணுங்க, இது அமௌண்ட் வந்து மொபிலைஸ் பண்ணோம் பை செல்லிங் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் அட் ப்ரீமியம்ஸ் அண்ட் இன்வெஸ்ட் த ஃபண்ட் பேக் இன் டு த ஃபினான்ஷியல் சிஸ்டம். இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் எப்படி செயல்படும், இப்போ நம்மகிட்ட இருந்து ப்ரீமியம் அப்படிங்கிற பேரில் அமௌண்ட்டை வாங்கி அவங்க வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பேங்கிங் மாதிரி தான். கமர்ஷியல் பேங்க்லாம் எப்படி நம்மகிட்ட டெபாசிட்ஸை வாங்கி அந்த டெபாசிட்டை வேற ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் எடுத்து அவங்களுக்கான அமௌண்ட் எடுத்துகிட்டு நமக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க இன்ட்ரெஸ்ட்டாக. ஸோ இது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இதே மாதிரி தான் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் செயல்படுது. இந்த இன்சூரன்ஸில் 2 செக்மெண்ட் இருக்குதுங்க. ஒன்று வந்து ஹியூமன் லைஃப், இன்னொன்று வந்து நான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஹியூமன் லைஃப்னா என்ன, நம்ம மேலே, நம்மளுடைய மனிதர்கள் மேலே நாம் இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கு பேர் ஹியூமன் லைஃப். நான் லைஃப்னா என்ன, நமக்கு பைக் இன்சூரன்ஸு, கார் இன்சூரன்ஸு, அப்புறம் வீட்டுக்கு இன்சூரன்ஸு, இது மாதிரி நிறைய பொருட்கள் மேலே நாம் இன்சூர் பண்ணுறதுக்கு பேர் நான் லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. இது சொல்கிறாங்க பாருங்கள், கேட்டில், கிராப்ஸ், வெஹிக்கிள்ஸ், ஹெல்த், இதெல்லாம் வந்து இதில் வந்து கவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதன் மூலமாக பார்த்துக்குறோம். ஸோ இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இன்சூரன்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது வெளிநாடுகளிலிருந்து நாம் அதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம கான்ஸ்டியூஷன்ஸை பல நாடுகளிலிருந்து எடுத்துமோ அதே போல் நம்ம வேறு நாடுகளிலிருந்து அவங்களுடைய மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். மெயினாக வந்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் பேட்டர்ன் தான் நாமளும் வந்து ஃபாலோ பண்ணுறோம். சரி, இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பப்ளிக் செக்டாராக இருந்துச்சா, எப்படி அது ப்ரைவேட் செக்டாரா அப்படின்னு பார்க்கும்போது இது முதல்ல வந்து பப்ளிக் செக்டராக இருந்ததுங்க. இந்த இன்சூரன்ஸ் செக்டர் அப்படிங்கிறது முதல்ல வந்து பப்ளிக் செக்டராக இருந்தது. சில இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் வந்து இருந்தது பாருங்கள், பப்ளிக் செக்டார் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 1999 2000 வந்து ரீஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன் ரீஃபார்ம் பண்ணாங்க,
ஏன்னா இது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது இப்போ ஒரு 100 பேர் வந்து இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு 100 பேரில் ஒரு 2 பேர், நிறைய பேர் ப்ரீமியம் கட்டே வராங்க. அது 2 பேர் மட்டும்தான் ஒழுங்காக கட்டுறாங்க. மற்றவங்க நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சானவங்களோ அதில் கட்டிகிட்டே இருந்தார். ஒரு வருஷம் கட்டார், அதுக்கப்புறம் விட்டார். அதுக்கப்புறம் அந்த ப்ரீமியம்லாம் வந்து அவ்வளோதான், முடிஞ்சிடும். அந்த கட்டின காசு வேஸ்ட்டு தான். ஸோ அதுமாதிரி 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதில் ஒரு 2 பேர் வந்து ஒழுங்காக கட்டி அந்த அமௌண்ட் எடுத்தாங்கன்னா மீதி கொடுக்குற அந்த 98% பேருடைய அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு ஃப்ரீ, கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். அதில் அவங்களுக்கு லாபம். இன்கேஸ் அந்த 100 பேருமே ஒழுங்காக கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நஷ்டம் தானே. இப்போது ஒரு கிராப் சம்மந்தம், ஒரு பயிர் கடன் இருக்குது, ஒரு பயிர் இன்சூரன்ஸ் இருக்குதுங்க. ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு 50 பேர் அந்த பயிர் மேலே வந்து இன்சூரன்ஸ் பண்ணுறான்னு வச்சுங்களேன். திடீர்னு ஒரு நேச்சுரல் கலாமிட்டி வருது, அதன் காரணமாக அந்த பயிரெல்லாம் அழிஞ்சு போகுதுன்னா அந்த 50 பேர் இன்சூரன்ஸ் கம்பெனி போயிட்டு கட்டின காசெல்லாம் வந்து நாங்கள் இவ்வளோ ப்ரீமியம் கட்டிக்கிறோம், மெச்சூரிட்டி ஆகிட்டு இருக்குது, எங்களுக்கு அமௌண்ட் கொடுனா அந்த கம்பெனி திவால் ஆகும் இல்லையா. ஸோ இந்த விஷயம் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. நம்ம பார்த்துறப்போ இல்லையா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸில் எதுக்காக பப்ளிக் செக்டர்லாம் ப்ரைவேட் செக்டரை ஏன் மாற்றினாங்கன்றது நம்ம ஒரு தனி சாப்டராகவே பார்த்துருப்போம். ஸோ அதுபோல் ஒரு காலத்தில் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் செக்டராக இருந்தது. அது எப்படி இருந்தது, அதன் பிறகு எப்படி ப்ரைவேட் ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எல்ஐசி, நம்ம எல்லாரும் தெரிஞ்சது லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. இது வந்து 1956 வந்து செட்டப் பண்ணாங்க. முதல்ல அது வந்து நேஷனலைஸாக இருந்தது, அது பப்ளிக் செக்டராக இருந்தது. அதன் பிறகு அது ப்ரைவேட் செக்டராக மாச்சு. இது வந்து பாருங்கள் 2010 தான் இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தொடங்க ஆரம்பிச்சது. இது வந்து ஷேர்ஸாக வந்து பப்ளிக் செட் பண்ணாமல் பாருங்கள், கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 3.5% மட்டும்தான் அவங்க ஷேரை வச்சுட்டு இருந்தாங்க. மற்றது எல்லாமே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் விட ஆரம்பித்தாங்க. ஒரு 3% மட்டும்தான் வந்து அவங்க வச்சுக்கினாங்க. மற்ற எல்லாமே வந்து பப்ளிக்கிட்ட வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் யார் வேணாலும் வாங்கிக்கலாம். பாருங்கள், பப்ளிக்கிட்ட அப்படியே கொடுக்காம அந்த ஷேர்ஸை பப்ளிக்கிட்ட அப்படியே சோல்வ் பண்ணாமல் அவங்க ஷேராக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் 2002. அதன் பிறகு ஜிஐசி, த ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து 1972 வந்து உருவாக்குறாங்க. இதுவும் ஒரு நேஷனலைஸு, அதாவது பப்ளிக் செக்டர் தான், அதை வந்து ப்ரைவேட்டாக வந்து மாற்றுறாங்க. இந்த செக்டர் கீழே ஒரு 4 கம்பெனி இருந்ததுங்க. இப்போ ஒரு டாடா கம்பெனி இருக்குன்னு வச்சுங்க, டாடா கம்பெனி இருக்குதுன்னா டாடா கீழே நிறைய இருக்கும். டாடா ஸ்கை இருக்குது, டாடா ஸ்டீல் இருக்கும், டாடா உப்பு இருக்கும். அந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, நிறைய கம்பெனி அவங்க கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அது போல் இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிறது அது கீழே ஒரு 4 இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து வச்சுருந்தாங்க. என்னென்ன கம்பெனி? நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி, நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி, ஓரியண்டல் ஃபயர் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி, யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வச்சுட்டு இருந்தாங்க. இதை பிஎஸ்ஜிஐசி அப்படின்னு அழைச்சாங்க. இந்த ஜிஐசியை அது தனியாக அழைச்சாங்க. இது கீழே 4 சேர்ந்ததை இந்த பிஎஸ்ஜிஐசி அப்படின்னு அமைச்சாங்க. இது வந்து பப்ளிக் செக்டார் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அப்படின்னு இந்த 4 சேர்த்து அமைச்சதை அந்த பேர் கொண்டு அழைக்கிறாங்க. அடுத்தது மூணாவது ஏஐசிஐஎல், அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனியை எப்போ செட் பண்ணாங்க? இது வந்து 2002 வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து அக்ரிகல்ச்சருக்காகவே டெடிகேட்டாக உருவாக்கியிருக்காங்க. மேலே இருக்கிறதுலாம் வந்து எல்லாத்துக்குமே லைஃப் ஃபார்ம்ஸுக்கும் நான் லைஃப் ஃபார்ம்ஸுக்கும் வந்து அந்த இன்சூரன்ஸ் பண்ணுறது. இது வந்து அக்ரிகல்ச்சருக்காகவே டெடிகேட்டட் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் 2002 உருவாக்குறாங்க. இது வந்து எல்லாம் சேர்ந்தது. பாருங்கள், முன்னாடி இருந்த இந்த ஜிஐசி ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி இல்லையா, இப்போ ஒரு விஷயம் இருக்குன்னா அதை ப்ரொமோட் பண்ணணும் இல்லையா. ப்ரொமோட் பண்ணுறது மீன்ஸ் என்ன? இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு நிறைய விளம்பரம் வந்து கொடுக்கறது மூலமாக, நிறைய விளம்பரம் பண்ணணும், மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கறது மூலமாக, அதுக்கு ஏதாவது ஃபண்டு வேணும், ஏதாவது பிரான்ச் உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது போய் சப்போர்ட்டர்ஸாக, அதோடைய ஷேர் ஹோல்டர்ஸாக யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கும்போது ஜாயின்ட்லி ப்ரொமோட்டட் பை ஜிஐசி மேலே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ் அவங்க வந்து ஒரு 35%, எதில் இந்த ஏஐசிஏ இல்லை. நபார்டு வந்து ஒரு 30%. நபார்டுன்றது அக்ரிகல்ச்சருக்காகவே லோன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதன் பிறகு 4 பிஎஸ்ஜிஐசி, இந்த கீழே கூட இந்த 4 அமைப்பு. இவங்க வந்து ஒரு 8.75% வந்து ஒவ்வொருத்தரும் வச்சுட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் 8 பாயிண்ட், இவங்க ஒரு 8 பாயிண்ட், இவங்க ஒரு 8 பாயிண்ட், அது மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ இதான் வந்து சொல்கிறாங்க. இது வந்து அதன் பிறகு முன்னாடி வந்து இந்த 4 பேர் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க, 3 பேர் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு பிரைம் மினிஸ்டருடைய ஃபசல் பீமா யோஜனாவோட இது வந்து இன்கார்பரேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, இந்த இன்சூரன்ஸ் செக்டாரில் முன்னாடி வந்து ஒரு 3 கம்பெனி இருந்தது. அவங்க வந்து நேஷனலைஸாக இருந்தது, அது வந்து ப்ரைவேட்டாக மாற்றினாங்க இல்லையா. இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் என்னென்ன ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க? ஏன்னா 1954 உருவாக்குற அந்த கம்பெனிஸ் அப்படிங்கிறது அதன் பிறகு ப்ரைவேட்டைஸாக மாற்றினாலும் நிறைய ரீஃபார்ம்ஸ் காலத்துக்கு அது மாதிரி அது மாற்றி அமைக்கணும்ன்றதால நிறைய ரீஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. அதன் பிறகு இன்சூரன்ஸ் ரீஃபார்ம்ஸ் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி செட் பண்ணுறாங்க. எப்போ? 1993 ஏப்ரலில்.
இதுடைய சேர்மனை எக்ஸ் ஆர்பிஐ கவர்னரான ஆர்என் மல்ஹோத்ரா வந்து இதுடைய சேர்மனாக இருக்கார். இந்த கமிட்டி வந்து ரிப்போர்ட் வந்து 1994 ஜனவரியில் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் கழித்து அவங்களுடைய ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த ரிப்போர்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டீகண்ட்ரோலிங் இன்சூரன்ஸ் செக்டார், இன்சூரன்ஸ் செக்டாரை வந்து கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல் வச்சுக்காதீங்க, நீங்களே அது இருக்காதீங்க, இது வந்து ஃபாரின் கம்பெனிஸ் இந்த செக்டாருக்குள்ளே வர வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக தான் அந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை இன்சூரன்ஸ் செக்டாரில் கொண்டு வராங்க. ஏன்னா நிறைய மக்களுக்கு நாம் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி கவர்மெண்ட் நடத்துறது மூலமாக நிறைய அவங்களுக்கு ஃபண்டு வந்து ரிலீஸ் ஆகிட்டு தானே இருக்கும். அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் செய்கிறோம், அது வந்து கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட்டாக இருந்தால் மட்டும்தானே அது வந்து நல்லா இருக்க முடியும். அது ப்ராஃபிட்டாக இல்லைன்னா அதனால தான் வந்து அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 1991க்கு முன்னாடி வந்து ஒரு எக்கனாமிக் கிரைஸ் வந்திருக்கும். அதனால தான் வந்து அது காரணம்லாம் என்ன, இந்த இன்சூரன்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட்டே நடத்துறதுனால தான். அதனால தான் நிறைய இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்க, டீகண்ட்ரோலிங் த இன்சூரன்ஸ் செக்டார், இன்சூரன்ஸ் செக்டாரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாதீங்க. அது பிறகு ரீஸ்ட்ரக்சரிங் த எல்ஐசி அண்ட் ஜிஐசி அண்ட் கட்டிங் டவுன் த கவர்மெண்ட்ஸ் ஹோல்டிங் இன் டு தம் 50%. அது பாருங்க, அந்த எல்ஐசிலையும் ஜிஐசிலையும் கவர்மெண்ட்டுடைய ஹோல்டிங்ஸை கம்மி பண்ணுங்க, ஒரு 50%-ஆக கம்மி பண்ணி வைங்க, மொத்தமே நீங்கள் வச்சுருக்காதுன்றாங்க. அது பிறகு பாருங்க 2012 இன்னுமே அதோடைய ஷேர்ஸை வந்து பப்ளிக்காக பண்ணுறாங்க. மேலே பார்த்ததே தான். அதன் பிறகு கவர்மெண்ட்டுடைய ஓனர்ஷிப் அப்படிங்கிறது 3.5% தான் இருந்தது, அதையுமே வந்து இப்போ சேல் பண்ணுற மாதிரி. ஸோ புரிஞ்சுதுங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக அதை ப்ரைவேட்டைஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. அதன் பிறகு டீலிங்கிங் த ஜிஐசி அண்டு இட்ஸ் 4 சப்சிடரிஸ். முன்னாடி இருந்த அந்த ஜிஐசின்றது ஒரு பப்ளிக் செக்டார், இது வந்து இந்த 4 சப்சிடரிஸை கண்ட்ரோல் வச்சுருந்தது. அதையும் கண்ட்ரோல் வைக்காதீங்க, எதையுமே நீங்கள் கண்ட்ரோல் வைக்காதீங்க. இது வந்து 2000 வந்து நடந்தது. அதன் பிறகு டிஸ்கார்டிங் த சிஸ்டம் ஆஃப் லைசன்சிங் ஆஃப் சர்வேயர்ஸ் பை த கண்ட்ரோலர் ஆஃப் இன்சூரன்ஸ். கண்ட்ரோலர் ஆஃப் இன்சூரன்ஸ்னா என்ன, அந்த ஐஆர்டிஏ சொல்லியிருப்பாங்க இல்லையா, நம்ம பார்க்குறோம். இது கீழே அடுத்தது பார்ப்போம். இந்த ஐஆர்டிஏ தான் வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணோம். இதுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு சர்வேயர்ஸுக்கு வந்து லைசன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோலுக்கு அந்த லைசன்ஸ் வந்து கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ரீஸ்ட்ரக்சர் இந்த டாரிஃப் அட்வைசரி கமிட்டி. இந்த டாரிஃப்னா என்ன, இந்த டாக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு கமிட்டியை உருவாக்குறாங்க. அது பிறகு செட்டிங் அப் த ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஃபார் த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி. அதாவது ஐஆர்டிஏ அப்படிங்கிறது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை ரெகுலேட் பண்ண முடியும். ஏன்னா முன்னாடி வந்து கவர்மெண்ட் செக்டராக இருந்தது, அது வந்து இப்போ வந்து பப்ளிக் செக்டரை சேஞ்ச் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு அமைப்பு வேணும். ஏன்னா இது வந்து மக்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா. ஸோ இதை முழுவதும் ப்ரைவேட்டாக பண்ணும்பொழுது அதில் தான் வந்து குளறுபடிகள் ஏற்படலாம் அப்படிங்கிற காரணத்தினால அது ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டியை உருவாக்குறாங்க. அதுதான் வந்து ஐஆர்டிஏ 2000 கொண்டு வராங்க. சரி, இந்த மேலே பார்த்திலையா அந்த ஐஆர்டிஏ அதையே இன்னும் டெவலப் கொஞ்சம் பார்ப்போம். ஸோ ரெகுலேஷன், இதில் கொண்டு வந்த ரெகுலேஷன் என்னென்னு பார்க்கும்போது இதெல்லாம் வந்து இவங்க கொண்டு வந்த ரீஃபார்ம், இவங்களுடைய கொடுக்கப்பட்ட இந்த கமிட்டிக்கு கொடுக்கப்பட்ட அந்த சஜஷன்ஸை பேஸ் பண்ணி ஏற்படுத்தப்பட்ட ரீஃபார்ம்ஸ் இல்லையா. ஸோ இதில் என்னென்ன ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஐஆர்டிஏ கொண்டு வராங்க, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த ரெகுலேட்டரியை கொண்டு வராங்க. இது வந்து 2000 செட்டப் பண்ணுறாங்க. இது வந்து இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியை வந்து ரெகுலேட் பண்ணும். அது வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்தியாவில் கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து இந்தியாவில் கிடையாது, அதுவும் இன்சூரன்ஸ் செக்டரில் கிடையாது. இது என்ன சொல்கிறாங்க, 74% அலோவ் பண்ணு இன்சூரன்ஸ் கம்பெனியில். இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஃபாரின் டைரக்ட், அதாவது ஒரு ஃபாரின் கம்பெனி வந்து இந்தியாவில் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா 74% அவங்க ஷேர் ஹோல்ட் பண்ணலாம். மீதி இருக்கிற 26% வந்து இதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ப்ரைவேட் ஃபார்மாவோ அவங்களோட வந்து டைப் பண்ணிக்கலாம். இதே இன்சூரன்ஸ் இன்டர்மீடியேட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 100% அவங்க அந்த ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இதெல்லாம் கொண்டு வந்த ரெகுலேஷன்ஸு. அது பிறகு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இந்தியாவில் இப்போது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்க்கும்போது மார்ச் 2024 மொத்தம் வந்து 58 இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருந்தது. முன்னாடி வந்து பார்த்துறப்ப நம்ம 3 இன்சூரன்ஸ் கம்பெனி தான் இருந்தது. சரிங்களா, 3 இன்சூரன்ஸ் மீன்ஸ் வந்து 3 இன்சூரன்ஸ் கம்பெனி இருந்தது. 2000 வந்து 3ஆவதே கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போது 58 இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனால் இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அலோவ் பண்ணதுனால, அதன் பிறகு இந்தியாவிலேயே வந்து நிறைய வந்து ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸை அலோவ் பண்ணதுனால வந்து மொத்தம் 58 இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்காங்க. இதில் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணுறவங்க வந்து 24 பேர், நன் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து 34 பேர். அதாவது மனிதர்கள் மேலே இன்சூரன்ஸ் பண்ணுறவங்க 24, இந்த காரு பைக் மேலாம் இன்சூரன்ஸ் பண்ணுறவங்க 34 இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்காங்க. இதில் 1 பப்ளிக் லைஃப் இன்சூரன்ஸ், 4 பப்ளிக் ஜென்ரல் இன்சூரன்ஸ், 2 ஸ்பெஷலைட் இன்சூரன்ஸ். ஸ்பெஷலைட்னா என்ன, இன்னும் எக்ஸ்போர்ட்டுக்காகவும் அக்ரிகல்ச்சருக்காகவும் எக்ஸ்போர்ட் பண்ண அந்த அவங்களுக்கான சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ். பிசைட்ஸ் 1 பப்ளிக் ரீஇன்சூரர் அண்டு 10 ஃபாரின் ரீஇன்சூரன்ஸ்.
இந்த ரீஇன்சூரன்ஸ்னால் என்னன்றத நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ அதில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் சரிங்களா. ஸோ இந்த கிளாஸில் நாம் இன்சூரன்ஸ்னால் என்ன, அது இந்தியாவில் எப்படி இருந்தது, முதல்ல நேஷனலைஸாக இருந்ததை அது பிறகு எப்படி ப்ரைவேட்டைஸ் தான் மாற்றினாங்க, அதில் கொண்டு வந்த ரெகுலேஷன்ஸ் என்ன, ஸோ இதெல்லாம் இந்த கிளாஸில் பார்த்தோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.